எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். எக்காலத்திலும் என்றால் என்ன? எந்த சூழ்நிலையிலும், சந்தோஷ மத்தியத்திலும், துக்கத்தின் நேரத்திலும், உடைக்கப்பட்ட நேரத்திலும், எந்த நேரத்திலும் அவரை ஆராதிக்கிறது. இந்த வேலையிலும் என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஆராதிக்கலாமா? ஒன்றாய் சேர்ந்து நம்ம ஆராதிப்போம். கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சேர்ந்து ஆராதிப்போமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றும், உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். Thank you, Lord Jesus. Lord, we praise you, Holy Spirit. அப்பாண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரப்பா. துதிகளின் மத்தியில் நீர் வாசம் செய்கிற தேவன் அப்பா. எங்க மத்தியத்தில் நீர் அசைவாடு கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர் ஏசப்பா. Hallelujah.
வழி நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்க கூட இருந்தீங்களோ வழி நடத்துங்க ஏசப்பா. எங்க கிட்ட நீர் பேசும் ஏசப்பா. ஆண்டவரே, talk to us, O Lord Jesus. Speak to us, O Lord. Thank you, Jesus. In Jesus' mighty name we pray. Amen. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான இந்த காலவெளிக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளே, மறுபடியும் நாம் தேவனை பார்த்து வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். அது முன்பாக பிள்ளைகளே, தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவர் இரக்கமும் கிருபை மறைந்தவராக இருக்கிறார். தேவன் ஒவ்வொருடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவனுடைய இருதயத்தை தொடும்படியாக. அது மாத்திரம் நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பேற்பட்டவர் என்றும், அவர் வல்லமை உள்ளவர் என்றும், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம், அதாவது 100க்கு அதிபதி ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷன் புறஜாதியாக இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் எப்படி தேவகிட்ட வந்து இயேசு கிட்ட வந்து ஆசீர்வாதங்களை இறக்குகளை பெற்றுக்கொள்கிறான் என்று இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவருடைய விசுவாசம் ஆண்டவர் அதை குறித்து பெருமையாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் மத்திய எழுதின 8ஆம் அதிகாரத்தில் அதில் நாம் வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் மேத்யூ 8 சாப்டர் அதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இங்கே வசனம் 5 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கபர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடைத்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவரை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவைகளும் உண்டு. நான் ஒருவனை போவென்றான் போகிறான், மற்றவனை வா என்றான் வருகின்றான், என் வேலைக்காரனை இதை செய்கின்றான் செய்கின்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவரை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருடைய வந்திருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரும் புறமான இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசப்படி உனக்கு ஆகிடுவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். தேவனுடைய வாசிக்கப்பட்ட வசனங்க சொல்லப்பட்ட காலம். முதலாவது இந்த 6ஆம் வசனத்தில் வாசிப்பொழுது, 100க்கு அதிபதி ஆடிட்டு வரும் பொழுது முதல் வார்த்தையை சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, அவர் 100க்கு அதிபதியாகும் பெரிய ஒரு போஸ்ட்ல அவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன், அவர் கீழே 100 சேவகர் உண்டு. ஆனா இயேசு கிட்ட வரும் பொழுது எடுத்த வார்த்தை முதல் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள் அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன் என்று சொல்லும் பொழுது, யாராவது ஒரு போஸ்ட்ல இருக்கும் பொழுது, ஒரு அதிகாரத்துக்குள்ள இருக்கும் பொழுது, அவளுக்குள்ள வந்துட்டு ஒரு இது இருக்கும். கண்டிப்பா நான் ஒரு போஸ்ட் இருக்கிறேன் சொல்லி ஒரு பெருமையாகும்.
அப்படி இருப்பார்கள். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதி ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, அதற்கு தன்னை தாழ்த்துகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. தாழ்த்துகிறார். இங்க சொல்ற ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். திருப்பிடுகிறது 1 Peter 5th chapter verse 5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட வேதம் இப்படியா சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அழைக்கிறார். அப்ப இந்த இடத்துல பெருமையா யார் இருக்கிறார்களோ, அதாவது நாம் என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதற்கு காரணம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கிடையாது, அவங்களை ஆண்டவர் பார்க்கவும் மாட்டார், கேட்கவும் மாட்டார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கும் வேதம் சொல்லுகிறது கிருபை அளிக்கிறவனா இருக்கிறார். இப்ப இந்த நூற்றுக்கு அதிபதி தாழ்மை உள்ள மகனாக ஆண்டு சமூகத்தில் வருகிறாப்ல. அதுவும் இது முக்கியமான ஒரு காரியம் என்னன்னாக்கா, அவர் வருகிறது கூட எதுக்காகனா, தன்னுடைய வேலைக்காரனுக்காக, தன் மனைவிக்காக, தன் மனைவி புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக அல்லது ஃபேமிலிக்காக வரல. எதுக்காக வந்துக்கிறார்? வேலைக்காக, தன் வேலைக்காரனுக்காக அவரை வேண்டிக் கொள்ளுகிறார். பிள்ளைகள், அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அப்ப அந்த இடத்துல அவன் அந்த வார்த்தை சொன்ன உடனடியாகவே இங்கே வசனம் எப்படியா சொல்லுகிறது, 7ஆம் வசனம், அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். ஆண்டவர் உடனடியாகவே அவனுக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, அவனுடைய அந்த ஜெபத்துக்கு உடனே பதில், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். ஏனென்றால் அவன் ஒரு அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும், ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, அவன் இயேசு கிட்ட வரும்போது தன்னை தாழ்த்தி ஆண்டவரே என்று அவன் பணிந்து கொள்கிறான். அதாவது, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும், ஆண்டவரே என் ஜெபத்தை கேளு, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும், ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கவனியும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வேண்டுதல்களும் ஆண்டவர்கிட்ட வந்து பணிவாய் அங்கு வணங்கி அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் தன்னை தாழ்த்துகிறதுல தான் தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து உடனடியாகவே சொல்லுகிறார், நான் வந்து வருகிறேன், அதற்கு நான் வந்து அவரை சுஸ்தமாக்குவேன் என்றார். மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள், வசனம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்ட காரியங்கள், நூற்றுக்கு அதிபதி பிரத்யேகமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் சொல்றாரோ, ஆனா நூற்றுக்கு அதிபதி மறுபடியும் ஆண்டவரை கூப்பிட சொல்றாங்க. அதாவது சொல்ல, அதாவது ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வரதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அதாவது நான் தகுதி உள்ளவன் அல்ல. இதை நாம் யோசிக்கும் பொழுது, இவன் வந்து இவனுடைய வீடு, இவனுடைய இருக்கிற இடம்லாம் வந்துட்டு உண்மையா சொல்ல போனா ஒரு பெரிய ஒரு சாணத்தை தான் இருக்கான், அவனுடைய எல்லா வசதியில தான் இருக்கான். ஆனாலும் ஆண்டவர் தன் வீட்டுக்கு வர்றதுக்கு அவன் சொன்னா நான் தகுதி அல்ல. ஏன் அப்படி சொல்லுகிறான்னு சொல்லப்படுவோம் திருப்பிள்ளைகள். அது இடத்துல ஆண்டவர்கிட்ட நான் விரும்புகிற காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவரே, நீர் வார்த்தை சொல்லும் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். திருப்பிள்ளைகளே, இந்த காலவெளியில நம்முடைய ஜெபங்கள் அதுதான், நம்முடைய வேண்டுதல் அதுதான். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரேப்பா, என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரேப்பா, என் குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் கிடைக்கும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரேப்பா, எங்க வீட்டில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். திருப்பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும்படியாக, நமக்குள்ள அது விசுவாசம் வரும்படியாக தான் இந்த வேதம் நமக்கு எடுத்துக்காட்டாக இங்கு சொல்லப்பட்டது. திருப்பிள்ளைகள், இங்கே கீழே வசனம் சொல்லப்படுது, verse 9, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்கின்றான் செய்கிறான் என்றான். இந்த இடத்துல அதிகாரத்துக்கு கீழே இருந்தாலும் எனக்கு கீழ்பட்ட 100 பேர் இருக்கிறாங்க.
நான் என்ன சொல்றேன், ஒருவனுடைய வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், செய் என்றால் இதை செய்கிறான். அப்போ இந்த இடத்துல அவன் என்னத்தை கண்டுபிடிச்சுக்கிறான், எப்படி இந்த வார்த்தை இயேசு சொல்லுகிறான் அப்படி சொல்லும் பொழுது இயேசுவை பற்றி அவன் நன்றாக தெரியும், இயேசு பற்றி கேள்விப்படுகிறான், இவர் யார் என்று அறிந்து கொண்டவனாகத்தான். அதான் இங்கே சொல்கிறான், இயேசு வந்துட்டு உலகத்துக்கும் உலகத்தில் உள்ள சகல காரியங்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் அவர் உண்டாக்கின சகல காரியங்களுக்கும் எல்லாத்துக்கும் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் சொல்லாக அவர் கட்டிட நிற்கும். அவர் கடலை பார்த்து இறையாத என்று சொல்லும் பொழுது கடல் அமைதலாயிற்று. காற்றை பார்த்து சொல்ல அமைதலாயிரு, உடனடி அமைதலாயிற்று. அவர் இயற்கைக்கு எல்லாத்துக்கும் கட்டளையிடும் பொழுது அவைகள் எல்லாம் அவர் கீழ்ப்படுகிறபடினால்தான் அதை அறிந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். அதுதான் இந்த காலவழியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக. ஏனகா சில பேர் நாம் என்ன யோசிக்கிறோம், ஆண்டவர் வந்து சுகமாக்க வேண்டும், ஆண்டவர் வந்து என் கிட்ட வர வேண்டும் என்று தொட வேண்டும் ஆண்டவர், அப்படி நாம் நினைக்கிறோம். நல்லதுதான். ஆனால் நமக்கு இன்னொரு விசுவாசம் வேண்டும். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரப்பா, நான் சுகமாவேன். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, தூரத்தில் இருக்கிற என் பிள்ளைகள் ஆண்டவர், அல்லது தூரத்தில் இருக்கிற என் சகோதரிகள் ஆண்டவரப்பா, அவருடைய சுகத்தை தாரும் ஆண்டவர், அவங்க மேலே இறக்கமாயிரம் ஆண்டவரப்பா. என்னுடைய ஜெபம் விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறேன். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் நீ சொல்லாமல் நீ கட்டளை நிற்கும் என்று நான் விசுவாசிக்கிறபடினாலே நான் ஆண்டவரப்பா ஒரு வார்த்தை சொல்லும் என்று அவரை நோக்கி நான் மன்றாடிகள் சொல்லும் தேடுபடியும் இதைத்தான் அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. இந்த திலகம் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சென்றவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்ன சந்தோஷம்னாக்கா, இவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், சின்ன பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நீ விசுவாசம் உள்ளவனாக இருந்தார், விசுவாசத்தோடு கேளுண்டார், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டார். விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. விசுவாசம் இல்லாமல் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அவர் உண்டேற்றும் அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு, அவர் நோக்கி கூப்பிடுவதற்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்று நாம் என்ன பண்ணலாம், விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை தேவன் ஆச்சரியப்பட்டு, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் பார்க்கும் பொழுது, அதாவது verse 13 வாசிக்கும் பொழுது இங்கே, பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசப்படி உனக்கு ஆக கெடுவது என்றார். அந்த நாடிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். இங்கே முக்கியமான ஒரு காலம், ஆண்டவர் அவன் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவன் ஜெபத்துக்கு, அவன் கேட்டுக்கொண்டதுக்கு ஆண்டவனுக்கு பதில் கொடுக்கிறார். நீ போகணும், நீ சொன்ன நீ போகணும், நீ விசுவாசித்தபடியே, அதாவது நீ விரும்பினபடியே, நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஜெனிபுரியிலும் இந்த இடத்துல ஒரு ரகசியம் என்ன அப்படி சொல்லும் பொழுது, தேவன் ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம், அது என்னன்னா, ஆண்டவர் கூட சொன்னார், அதாவது திறப்பல் வாசல் ஒருவனை தேடி என்று சொல்கிறார். சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருவனை தேடின. அதாவது ஆண்டவர் யாரை தேடுகிறார் என்று சொல்லும் பொழுது, தம்முடைய ஜனங்களையும், அழிந்து போற ஜனங்களையும், அவரிடத்தில் வராத ஜனங்களையும், நரகத்துக்கு பாதாள பிசாசுக்கு அடிமையாகி
அந்த ஜனங்களை ரட்சிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேடுகிறவராகும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே சந்தோஷப்படுவர்களாக இருக்கிறார். இந்த 100 அதிபதி கூட அப்படித்தான். தனக்காகவும் இல்லாதபடிக்கு, தன் குடும்பத்துக்காக இல்லாதபடிக்கு வேலைக்காரனை குறித்து ஒரு சமயம் அந்த வேலைக்காரன் சொல்லிக்கலாம், 100 பேர் இருக்கிறாங்க, அவனை அனுப்பிட்டுக்கலாம், நீ போப்பா, ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் கையில் கொடுத்து போயிட்டுக்கலாம், அனுப்பிட்டுக்கலாம். அப்படி செய்யல. இல்லை, அவன் சுகமாக வேண்டும். அவனை நேசித்தான். வேணும் தன்னைத்தான் நேசிப்போது பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை நேசித்தபடினால்தான் அவனுக்காகவே இயேசு கிட்ட வந்து அவனுடைய இரக்கத்துக்காக மன்றாடி சுகத்தை அவனுக்கு பெற்றுக் கொடுத்தார். இந்த மறுபடியும் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் அந்த இடத்துல 20ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்கள். 2 Kings 20th chapter verse 1 to 6 அங்கே வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் இங்கே கேட்கலாம். அந்த நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனம் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பப்படினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி குற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பிவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். பிள்ளைகளே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். இது கேட்கறதுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க இது வாசிங்கள். அந்த நாட்களிலே எசேக்கியா ராஜா அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டை காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டேன், நீ சாவ போகீர் என்று சொல்லியாச்சு. அப்ப எசேக்கியா ராஜா ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியல. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றேன், நான் சாக போறேனா என்று சொல்லி உடனடியாகவே அவர் படுத்துக் கொண்டிருக்கிற அந்த படுக்கையிலிருந்து அப்படி இந்த பக்கமா திரும்பி, அதாவது சுவர் பக்கமா திரும்பி இங்கே சொல்றாங்க, ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் அப்படி சொல்ற. அந்த வசனத்துல ஒரு வசனம் வார்த்தை என்ன சொல்லணும், என்பதை நினைத்திருடும் என்று விண்ணப்பப்படினான். திருப்பிள்ளைகளே, நான் படிச்சோம் அதுதான், ஆண்டவரே என்னை நினைத்திருடும், என் குடும்பத்தை நினைத்திருடும் ஆண்டவரப்பா, என் பிள்ளைகளை நினைத்திருடும் ஆண்டவரப்பா, ஆண்டவரே என்னுடைய காரியங்களை நினைத்திருடும், நான் போய்கொண்டிருக்கிற பாதை ஆண்டவரே, நான் இப்பொழுது கடந்து போகிற பாதத்தையும் இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களையும் இயேசுவே நீ என்னை நினைத்திருடும் ஆண்டவரே இங்கே சொல்கிறேன் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஜெபம் பண்றான்.
விண்ணப்பம் பண்ணினால் பிரேயர். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்பொழுது, இது ஈஸியாக வந்த கஷ்டம் என்னன்னாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போறாங்க, மறிக்க போறாங்க. அவ்வளவுதான், அவள் வாழ்க்கை உள்ள முடிஞ்சு போச்சு. ராஜாவா இருக்கிறாங்களே, பெரிய ஒரு கிங். ஆண்டவர் சொல்லி நீ மறிக்க போற என்று சொல்லி, அந்த நேரத்தில் அவன் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பப்படுகிறார்கள். ஆண்டவர் என்னை நினைத்திருளும் ஆண்டவர், என்னை நினைத்திருளும் ஆண்டவர். பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டம், பலவீனங்கள், இல்லை மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை நினைத்திருளும் ஆண்டவர். இந்த நாட்களில் நாம் அதிகமாக செவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் ஏன் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் அடிக்கப்பட்டு எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா சில பிள்ளைகளை ஒரு பக்கம் ஒவ்வொரு வீட்டில் மரணங்கள். நம்ம இந்தியா தாண்டி உலகத்தில் பல பாகத்தில் போகும் பொழுது அது ஒரே மரணத்தான். எங்க பார்த்தாலும் மரணத்தான் அந்த இடத்துல. பிள்ளைகளை, அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நியூஸ் பார்க்கும் பொழுது 1,50,000 மேல தாண்டியாச்சு ஜனங்களுடைய மரணம். 102 பேர் மறிக்கிறதே நம்மால தாங்க முடியாது, கேட்க முடியாது. இப்பொழுது 1,50,000 அப்படி சொல்லும் பொழுது இது பெரிய எழுப்பு, பெரிதான ஒரு காரியம், யோசிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. நாம் கண்டிப்பா விண்ணப்பப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே, எங்களை நினைத்திருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நினைத்திருளும் ஆண்டவரப்பா. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கண்ணில் தெய்வ கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரப்பா. ஆண்டவரே, இப்ப இருக்கிற கொள்ளை நோய் ஆண்டவரப்பா, தேசத்தை விட்டு, உலகத்தை விட்டு, உலகத்தில் சகல மக்களை விட்டு அது நீக்கி போகி உங்களுடைய கண்ணில் தெய்வம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, என்னை நினைத்திருளும் என்று சொல்லி இசைக்க ஜெபம் பண்ணோம். நாம் எங்களை எல்லாரையும் ஆண்டவரே, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை நினைத்திருளும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தெய்வீக ஜெபங்களை எங்களை நினைத்திருளும் ஆண்டவரே. அதே வசனம் முடிக்கும் போது என்ன இங்கே, அதாவது எசேக்கியா மிகவும் அழுதான். பிள்ளைகளே, நாம் அழ வேண்டும். ஆண்டு சமூகத்துக்காக அழ வேண்டும். விளங்கால் படித்து அழ வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், அழ வேண்டும். ஆண்டவரே, என்னை நோக்கி பார், என் ஜெபத்துக்கு பதில் தார். இப்ப இருக்கிற பிரச்சனை, இருக்கிற போராட்டத்துக்கு வேறு வழி இல்லை, நீர் தான் வழி. ஆண்டவரே, பூமியில் இருக்கிற சகலத்தையும் ஆண்டவரே, வானத்தையும் பூமி சகலத்தையும் உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே. வேதம் அப்படிதான் சொல்லு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியில் அவர் தேவனோடு கூட இருந்தார். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டது. திரும்பி அப்படிக்கும் பொழுது இயேசுவா, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு மாத்திரமில்லை, இந்த 100 அதிபதி தன் வேலைக்காரனுக்கு ஜெபித்து மன்றாடி விண்ணப்பம் பண்ணி சுகத்தை பெற்றுக் கொண்டது போல, நாங்கள் இந்த காலத்தில் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எங்க கர்நாடகாலையும் சரி, எங்களுடைய இந்தியா தேசத்திலும் சரி, உலகத்தில் சகல ஜனங்களுக்குள்ள சரி, இப்பொழுது கொள்ளை நோய் ஜனங்களை மரணத்தை கொண்டு போய் கொண்டுகிறது. எப்படி நாங்கள் சும்மா இருக்க முடியும்? ஐயோ நடக்குச்சு, விசனப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ செய்திகள் நாம் கேட்கறதல்ல. ஆண்டவரே, அது நிறுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, அது நாளுக்கு நாள் அது எண்ணிக்கை, மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்து போய் கொண்டிருக்குது. இயேசுப்பா, நான் அழுது ஜெபிக்கும், கண்ணீரோடு ஜெபிக்கும். ஜெபத்தின் ஆவி என்பது ஒற்று. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. 4ஆம் வசனம், verse 4, ஏசாயா பாதி முற்ற
தோட்டத்தை விட்டு அப்புறம் போகிறது முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது. ஏசா முதல்ல சொல்லிட்டாங்க, நீ மறிக்க போக சொல்லியாச்சு. சொல்லிட்டு ஏசா போயிட்டாங்க, அரண்மனையில இருந்து போயிட்டாங்க. இவரு சிவர் பக்கமாய் திரும்பி ஜெபம் பண்ணி கொண்டுகிறார், அழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணி கேட்டுக்கொண்டுகிறார், அவருடைய இரக்கத்துக்காக மன்றாடி கொண்டுகிறார். ஏசா இன்னும் அரண்மனை விட்டு வெளியே போல பாதி எடுத்து போகிறார்கள். அதுக்குள்ள தேவனுடைய வார்த்தை ஏசாக்கு வந்துருச்சு. என்ன வார்த்தை கவனிங்க, வசனம் 5. ஏசாக்கு ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பி போய், இங்கதான் இந்த வசனம் வெரி இம்பார்ட்டன்ட், நீ இங்க வந்து அண்டர்லைன் பண்ணுவதுல, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி. திருப்பிள்ளைகளை மேலுக்கிற வசனம் இங்க சொன்ன, அதாவது நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். எசேக்கியாவுக்கு சொல்றார்கள். பட் இங்கே தேவன் எசேக்கியா பத்தி சொல்லும் பொழுது என்னுடைய மகன் எசேக்கியான்னு சொல்லல, இங்க என்ன சொல்றதுங்க, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா. இந்த வார்த்தையும் நீங்க என்ன பண்ண மார்படிங்க. ஏன் ஆர்டர் உபயோகப்படுத்துகிறாங்க, இந்த இடத்துல என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா. அதுக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கு. அவர் ஜனங்களுக்கு ஜெபம் பண்றதும், அவர் ஜனங்களை விசாரிக்கிறதும், அவர் ஜனங்களை கவனிக்கிறதும், அவர் ஜனங்களுக்காக திறப்பு வாசல் நிற்கிறதும், ஜனங்களுக்காக உதவி செய்கிறதும், ஜனங்களுக்காக தேவன் நோக்கி மன்றாடுகிறதும் பிரியமானதுக்காக. ஏனென்னா நீங்க ஏற்கனவே சொல்றது, என்னை நினைத்திருணும் சொல்லும் பொழுது அவர் நினைவு கூர்ந்தார். எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய உதவி செய்தாங்க, நிறைய காரியங்களை செய்தாங்க. ஜனங்களை நேர்வழியாய் நடத்தினார், ஜனங்களை பாவத்துக்குள்ளிருந்து விலக்கி தேவனுக்குள்ள நடத்தி, பரிசுத்தத்துக்குள்ள நடத்தி, விசுவாசங்களை நடத்தினபடினாலே ஆண்டவர் எசேக்கியாவில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. அதான் சொல்ற, என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியா உன்னையும் என்னையும் பார்க்கும் பொழுது, உன் ஜெபத்தை என் ஜெபத்தை கேட்கும் பொழுது ஆண்டு சொல்லு, திரும்ப வாசனிக்கிறேன் பிள்ளை, என் ஜனத்துக்காக ஜெபிக்கிற மகள், என் ஜனத்துக்காக ஜெபிக்கிற மகன் என்று சொல்ல வேண்டும். தேடப்படுகிறேன். அப்படித்தான் உலகத்தில் வாழும் ஆண்டவர் அதுதான் நமக்கு சொன்னார். திறப்பின் வாசல் ஒருவரை தேடினேன்னு சொன்னார். ஏன்னா உலகம் இன்னைக்கு பயங்கரமான பாவத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. அந்த ஜனங்களை விடுதலையாக்க தேட பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய உங்க கையில என் கையில தான் இருக்கு. நம்ம தான் ஜெபப்பட வேண்டும். அப்ப இந்த இடத்துல உன் தகவலாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டே. அல்லேலூயா. ஆண்டு சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டு. யார் விண்ணப்பத்தை கேட்டார்? எசேக்கியா. செவர் பக்கமா திரும்பி ஜெபம் பண்ணுகிறது விண்ணப்பத்தை அவர் கேட்டே என்றார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். விண்ணப்பம் ஜெபம் பண்றதும் இருக்குது, கூட இருக்குதுமா கண்ணீர் இருக்குது. அதனால நாம் ஜெபம் பண்ணும் பொழுது தேடப்படுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீ சோப்பாவையிலையும் பக்கத்துலேயும் சாஞ்சிக்கிட்டு இல்லை அது மேலே கை வச்சுக்கிட்டு படநாள் பண்ணிட்டு அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது கண்ணில் கண்ணீர் வருமானா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோமானா ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அது எப்பேற்பட்ட விண்ணப்பா இருந்தாலும் சரி தேடுபிள்ளைகள் ஆர்டர் கொடுப்பார். இங்கே சொல்கிறார் எசேக்கியா ராஜா சொல்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டே சொல்ல, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஜெபத்துக்கு என்னாச்சு? பதில் கிடைச்சது. எசேக்கியா சண்டை போடல. நான் இவ்வளவு நன்மை செய்தேன், ஆண்டுக்காக இவ்வளவு உழைச்சேன், ஆண்டுக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தேன், எல்லாம் பண்ணேன். பார்த்தாக்க எனக்கு என்ன நான் சாப்பிட சொல்ற ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு அவன் ஆண்டவரை கோவப்படல. சில சமயத்தில் நமக்கு
பிரச்சனை போராட்டங்கள் வரும் பொழுது, குறைகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வியாதிகள் வரும் பொழுது அருமையாக கோவப்படுகிறோம். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், ஏன் இப்படி பண்ணிட்டார்? சர்ச்சைக்கு போனார், ஜாபப்பட்டனர், அவர் செய்ய வேண்டிய கடமை செய்தார். ஆனால் ஆண்டவரை கைவிட்டு ஆரம்பிச்சோம். இல்லை, ஆண்டவர் என்னை கைவிடல. ஆண்டவர் உனக்கு பிரச்சனை, உபத்திரங்கள், பலவீனங்கள், கஷ்டம் வரும்பொழுது நீ நினைச்சு ஆண்டவருடைய அவர்கிட்ட உன்னை அழைக்கிறார். நாம் ஜெபம் பண்ணி மண்டாடி ஆண்டவரே பிரச்சனை, போராட்டங்கள், கஷ்டம் வந்துருது, நம்மை அதிகமாக நெருங்கும்படியாக, விடுதலை இலக்கங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக, ஜபிக்கும்படியாக எனக்கு அனுகிரகம் சொல்லி அவர் பார்த்து ஜெபம் பண்ண பொழுது நிச்சயமா ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல மறுபடியும் இங்கே சொல்றார், உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளை நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ படத்துக்கு படக்கையை மாற்றி சுகத்தை கொடுத்து நீ 3ஆம் நாள் எழுந்து செல்லும் பண்ணி ஆலயத்துக்கு போவார். இதுவும் இல்லாதபடிக்கு இங்கே 6வது வசனம் சொல்றார், உன் நாட்களோடு கூட 15 வருஷம் கூட்டுவேன். இன்னைக்கு மறைக்க வேண்டிய எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் 15 வருஷம் நான் கூட்டி தருகிறேன். அல்லேலூயா. ஜெபப்பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர், நம்மை ஆஸ்வதிக்கிறோம். நமக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது மாத்திரம் ஆயுசு கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். 2வது காரியத்தில் என்ன சொல்றாங்க, உன்னையும் இந்த நகரத்தையும் மறுபடியும் வாங்கி சொல்ற. உன்னை மாத்திரம் இல்லை, உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, உனக்கு சுகத்தை கொடுத்தது மாத்திரம் கிடையாது, உன்னையும் இங்கே சொல்ல, அதாவது இந்த நகரத்தையும், நகரோட சிட்டி, அங்கே சென்னைகள் எல்லாத்தையும் நகரத்தையும் என்ன பண்ணுவாங்க, தப்பி வித்து. அப்போ எசேக்கியா ராஜாவையும் ராஜாவுக்கு ஆட்சியில் இருக்கிற சகல ஜனங்களையும் தப்பி வித்து, என பெரிய யுத்தங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. தப்பி வித்து என் நிமித்தமும், அதாவது என்னுடைய நிமித்தமாக நான் உன்னை நேசித்தபடினால, நான் உண்மையிலே பிரியமா இருக்கிறபடினால, நீ என்னை நோக்கி கெஞ்சி கேட்டு நான் என்னை நோக்கி மன்றாடினால, என்னை நீ சார்ந்திருக்கிறபடினால, என் நிமித்தமும் என் தாசனாகி தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆண்டவர் எசேக்கியாவுக்கு மாத்திரம் இல்லை, எசேக்கியா யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணினார், யாருக்காக அவர் அந்த இடத்துல அந்த ஆட்சி செய்தார், அவங்க எல்லாத்துக்கும் தேவன் மீதாலும் இங்கே சொல்லப்படும், வேறு சொல்லப்படுவோம், அங்கே ஆதரவாக இருந்தேன். ஜெபப்படுகிறேன், இயேசு நம் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இயேசு நம்முடைய பெங்களூர் பட்டணத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இயேசு நம்முடைய கர்நாடகா ஆதரவாக இருக்கும். நம்ம இயேசு நம்ம இந்தியா தேசத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். நம்ம இயேசு உலகத்துக்கு எல்லா ஜனம் ஆதரவாக இருக்கிறதுக்காக நீயும் நானும் திறப்பு மாசம் என்று ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் ஆவியை ஊற்று ஆண்டவர் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அல்லவர், அன்பு நிறைந்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஜெபிக்கிறேன். மறுபடியும் வசந்தம் வாசிக்கிறது. அதாவது இங்கே சொல்லப்பட்ட காரியம் மத்தேயு எழுதின நிருபத்தில் தான், மத்தேயு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே 34, 35, 36 புக் ஆஃப் மேத்யூ 14th chapter verse 34, 35, 36 இங்கே வாசிக்கும் பொழுது இங்கே அருமையான வசந்தம் இங்கே வாசிக்கிறோம். பின்பு verse 34, பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவர் இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தியை அனுப்பி பிடியாளிகளை எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடுபடி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார். திருப்பிள்ளைகளே, இங்கே மறுபடியும் உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை இங்கே சுட்டி காமிக்கிறேன். verse 35, அவ்விடத்து மனுஷன், அதாவது அவன் எந்த ஊருக்கு போனார்னாக்க இங்கே பார்க்கும் பொழுது கெனேசரேத்து என்ற நாட்டில் சேர்ந்தார். அந்த நாட்டில் அங்கே இருக்கிற அவ்விடத்து ஜனங்கள்,
ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவிடத்து மனுஷர், அவிடத்து ஜனங்கள் சாட்சி சொல்லுகிறது நல்ல கோடியத்திலும். இந்த வசனம் நீங்களும் வாசிக்கும். verse 35. அவரை இன்னார் என்று அறிந்து, எல்லாரும் சொல்லுவோம், இன்னார் என்று அறிந்து, இயேசுவை இன்னார் என்று அறிந்து. ரொம்ப யோசிக்கக்கூடிய வசனம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு அவரை அறிந்தில்லை, இயேசு பத்தி அறிந்தில்லை. நிறைய பேருக்கு தெரியல, தெரியும், ஒரு பேருக்காக தெரியும். இந்த ஜனகம் அவரை இன்னார் என்று அறிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறது சில பேருக்கு மனசே இல்லை. வீட்டில் பைபிள் இருக்கும், அவங்கவுங்க லாங்குவேஜ்ல இருக்கும். பைபிள் வாசிக்க மனசு, நாளைக்கு வாசிக்கலாம் சொல்லி அப்படி தள்ளி போடுறோம். பைபிளை வாசிக்கல, வேத வசனத்தை வாசிக்கல, வேத வசனத்தை நீ தியானிக்கல, வேத வசனத்துக்கு செவியும் உன்னுடைய பார்வையும் உன்னுடைய மனசையும் நீ கொடுக்கல அப்படின்னாக்கா அவரை நீ எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவரை இன்னார் என்று அறிந்து ஜனங்க எப்படி அவரை இன்னார் அறிந்தார்கள் என்றால், அவரை பற்றி அறிந்த ஜனங்கள் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும், அவரால் அநேகர் சுகமடைந்தார் என்றும், மரித்தவர் உயிர்த்தெழுந்தார் என்றும், பார்வை இல்லாதவர்கள் பார்வை பெற்றார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினார்கள். நிறைய அற்புதங்கள் அவர் செய்தார். அதனால்தான் அவிடத்து மனுஷன், அவிடத்து ஜனங்கள் அவர் இன்னார் என்று அறிந்து. சில பேர் வேத வசனத்தை கேட்கறது கூட மனசு இருக்க மாட்டான். பார்க்கலாம், மொபைல்ல வரும் சில காரியம், இந்த ஊழியக்காரர் பேச ஆரம்பிச்சோம். அதெல்லாம் வீடு தள்ளி போயிட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டோம். மனசு வர பிசாசு போட்டு வைக்கிறாங்க, அதை பார்க்காது, அப்புறம் பாருங்க சரி, சினிமா பார்க்கறதுக்காக இல்லை வேறு ஏதாவது சீரியல் பார்க்குறது, வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்காக நேரத்தை அப்படி செலவழித்து அப்படி இதை எப்படி ஆசீர்வாதிக்கணும், அப்படி இதை எப்படி நம்மளுக்கு ஜெபம் கேட்கப்படும். அப்படி இருந்து மாறார் நம்மை மாற்றிக்கொள்ளும். இந்த ஜனங்கள், அவிடத்து ஜனங்கள் அவர் இன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ரொம்ப முக்கியமான காரணம். யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதுல 3ஆவது வசனம், John 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். இயேசு ஜெபப்படுகிறார் பிதாவுகிட்ட, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். அப்போ பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நிறைய பேர் சொல்ல இயேசு இதெல்லாம் தெரியும், பைபிள் நிறைய பைபிள் படிச்சு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி இல்லை. நீ வேதத்தை வாசித்தால் தான், சும்மா இது ஒரு அதிகாரம் இல்லை. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக படிச்சு நியூ டெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக படிக்கணும். ஒரு இயேசப்பா பிள்ளை சொல்லப்படுது, ஜெனப்பிள்ளைகளே, ஒரு பைபிள் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை எல்லாமே இன்கம்ப்ளீட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். நீ பல காரியத்துக்கு டைம் கொடுக்குற, வேறு படிப்புக்கு டைம் கொடுக்குற, வேறு காரியங்களுக்கு டைம் கொடுக்குற, வேலைக்கு டைம் கொடுக்குற, வேறு உங்களுடைய பர்சனல் காரியங்கள் எல்லாம் டைம் கொடுக்குற, அதுக்காக நிறைய டைம் செலவுப்பட்டு வேதத்தை வாசிக்க உங்களுக்கு டைம் இல்லை. வேதத்தை வாசிக்க மனசு இல்லை. வேதத்தை வாசித்து அதில் என்ன எழுதப்பட்டுக்குது? எனக்காக தான் எழுதப்பட்டுக்குது. வேதம் யாருக்காக எழுதப்பட்டுக்குது?
யாருக்கோ எழுதப்படவில்லை. வேதம் உனக்காக எழுதப்பட்டது, உன் ஆசீர்வாதத்துக்காக எழுதப்பட்டது, உன்னை ரட்சிக்கப்படுவதற்காக எழுதப்பட்டது, உன்னை குணமாக்கும்படியாக எழுதப்பட்டது, உன்னை விடுதலை ஆக்கும்படியாக எழுதப்பட்டது, உன்னை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி உன்னை பரலோக ராட்சி கொண்டு போவதற்காக தான் வேதம் உனக்காக எழுதப்பட்டது. அந்த வேதத்தை நீ வாசிக்கவில்லை விட்டால் என்ன பிரச்சனை? உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரச்சனை? நீ வாசிக்கல அப்படின்னா உண்மையாக தேடப்படுகிற நிறைய காரியங்களை நீ அறிந்து கொள்ள மாட்டார். வேலை நீ நிறைய யோசிக்கலாம், நிறைய பிளான் ஐடியா நீ போடலாம். அது வாழ்க்கையில் நிறைவேறலனாக்கா இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு சொல்கிறார், இங்கே அவர் ஜெபம் பண்ணுகிறார் பிதாவிடத்தில், ஒன்றானவே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிந்து கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன், பரலோக ராட்சியம் உனக்கு கிடைக்கும், மோட்சம் உனக்கு கிடைக்கும், ஹெவன் உனக்கு கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் கொஞ்ச நாள் தான், 50, 60, 70 வயசு ஆனா அது ஒரு காலம் இருந்துச்சு. 50, 60, 70 வயசு ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளா வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறோம், செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் 60, 70 வயசுல இல்லை, எந்தெந்த வயசுல சாவறாங்க தெரியாது. எப்படி லட்சம் 1.5 லட்சம் தாண்டி போச்சு மரணங்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். கண்டிப்பா தேவப்பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், தேவனுடைய வசனத்தை வாசிப்போம், இயேசுவை அறிகிற அறிவியல் வளரும். அதான் வேதம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. அந்த 3 ஜனங்கள் சொன்னார், அதாவது அவரை இன்னார் என்று அறிந்து தேடப்படுகிறது. வேதம் இன்னார் அறிந்து கொண்டார், இயேசு யார் என்று அறிந்து கொண்ட ஜனங்கள் மத்தேயுவிலே மறுபடியும் ஆகினார். 14 சாப்டர்ல கட்டுரைப்பட்டது வசனம். இப்போ 35 வாசகம், அவ்விடத்து மனுஷன் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தியை அனுப்பி, அதாவது இயேசுவை அறிந்து கொண்டு இவர் யார் என்று அறிந்து கொண்டார்கள். இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் இவர் சுகத்தை கொடுக்கிறவர் என்றும் அறிந்து என்ன பண்ணாங்க, சுற்றுப்புறம் எங்கும் செய்தியை அனுப்பி இயேசு வந்திருக்கிறார், பிடியாளிகள் எல்லாரையும் அவ்விடத்தில் கொண்டு வந்தார். ஏன்னாக்கா ஆயிரக்கணக்கான ஜனங்கள், நிறைய ஜனங்கள் ஊர்ல பலவீனத்தோடு வியாதியோடு வாழ்த்து கொடுக்கிற ஜனங்கள் செய்தி அனுப்பியாச்சு, இயேசு வந்துட்டாச்சு, எல்லாம் சீக்கிரம் ஓடிவார்கள், எல்லாம் வாங்குவாங்க, எல்லாம் அடிச்சாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ கேட்கிறாங்க, வாங்கிட்டேன் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, 36 வாசிக்கிறோம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடுபடி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். எனக்கு ஆண்டவர் யாருக்கிட்ட போய் ஜாப் பண்றதுக்கு நான் நினைக்கிறேன், ஜனங்கள் இருப்பார் நினைக்கிறேன். அதனால அது முடியாத காரணம் மடல் ஒரு காரியம் செய்யும், வஸ்திரத்தையான தொற்று போதும். அப்போ அவங்களோட விசுவாசப்பார், இயேசு சுகமாக சொல்ல வேண்டியதல்ல, இயேசு என்னை தொட்டு கேட்டு என்ன மாதிரி வியாதி இருக்குது கேட்டது வியாதி சுகமாக்குறதுக்கு அல்ல சொல்லு. அவங்க விசுவாசம், அவங்க எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாங்களோ, என்ன மாதிரி வியாதி இருந்தாங்களோ, எப்பேற்பட்ட அவங்க வியாதி வந்ததுக்கான தெரியாது. ஆனால் அவங்க விசுவாசம், அவங்க வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். வேதம் சொல்லுகிறது, அவரை வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அல்லேலூயா. ஜெபப்படுகிறது, இதான் விசுவாசம். இயேசு நேற்று இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எக்ஸோடஸ் 20 சாப்டர்ல சொல்லப்பட்டது, அதாவது என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த சாதத்திலும் நான் வந்து உன்னிடத்தில் வந்து உடனே ஆஸ்வதிப்பேன். சொல்லப்படுகிறேன், என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த சாதத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அவர் நாமம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நீ என்னுடைய ரட்சகர். ஆண்டவரே, நீ எனக்காக சிலுவையில பாடுபட்டு எனக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக ஆண்டவரே ஜீவ
ஜீவனை கொடுத்து மறுபடியும் 3ஆம் நாள் எனக்காக உயிர்த்தெழுந்து இன்னைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கு. பிதாவுடைய வலது பார்த்து வீட்டிலிருந்து எனக்காக படுத்து பேசுகிறதா இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன், நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் சொல்லி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர் வந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான நல்ல காலவழிக்கான ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெடுப்பிள்ளைகளே, எனக்கு விசுவாசம் வேணும் ஆண்டவரே. முதலாவது எனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். அவிசுவாசம் எடுத்து போட்டு ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க. இரண்டாவது, இயேசுவை நான் அறிந்துக் கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவு எனக்கு வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எத்தனை நல்லவர், எவ்வளோ அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். வேதம் சொல்லுங்கள், நாம் பாவிகளாயிருக்கையில் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக பாடுபட்டார். ஏன்? உன் பாவத்தை என் பாவத்தையும் அவர் மன்னிக்கும், நம்மை பரிசுத்தமாக்கத்துக்கு தான். அப்ப எப்பேற்பட்ட அன்புள்ள தெய்வம், உன்னை என்னை தேடி வந்த தெய்வம். அவரை நாம் நேசித்து உள்ளத்தை இடம் கொடுத்து தேடுபிள்ளைகளை நாம் கண்டிப்பாக சாப்பிடும். வேதம் ஒரே வசத்தை வாசித்து இடத்துல நாம் படிக்கலாம். இடத்துல அதாவது 2 புத்தகம் 2 Chronicles 16 chapter verse 9, 2 புத்தகத்தில் அங்கே 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவருக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. தம்மை பற்றினா தேவனை பற்றியாவது அவரின் மேல் இருக்கிற விசுவாசம், அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை. அதாவது அந்த ஊரார் ஜனங்கள் அவர் இன்னார் என்று அறிந்தார்கள், அது மாதிரி அவரை அறிந்தவர்கள் அவர் மேல விசுவாசம். தம்மை பற்றி உத்தம இருதயம். என்ன இருதயம்? உத்தம. ஆண்டவரே, அப்பா, என்னோடு கூட என் குடும்பத்தோடு இருக்கிறதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு உன்னை நேசிக்கிறேன் சொல்கிறவர்களுக்கு தேவனுடைய, அதாவது தம்முடைய வல்லமை விளங்கும்படி, தேவனுடைய வல்லமை என்ன சொல்லுவோம்? அற்புதம். 2 பேர் அவரை கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் என்றார். பரிச்சயம் என்ற ஒரு குருடன் கூட, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் என்று சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. இயேசு சொன்னார்கள், போயிட்டு வா. அவர் வராங்க, இயேசப்பா கிட்ட வந்து கேட்கிறாங்க. இயேசு சொன்னாங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறாயா கேட்கிறார். ஆமாண்ட, நான் விசுவாசிக்கிறேன் சொல். விசுவாசம் உடனுக்காக கெடுவிச்சது. உடனடியாகவே அவன் பார்வை பெற்றவனாய் தேவனை மகிமைப்படுத்தி அவரோடு கூட போகிறதாக நாம் வேதத்தை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல தம்மை பற்றி உத்தம இருத்தோடு இருக்கு தம்முடைய வல்லமை. அதாவது என்ன வல்லமை? உனக்கு சுகம் கொடுக்கும்படியாக வல்லமை, உன்னை விடுதலையாக்கும்படியாக வல்லமை, உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக வல்லமை, உன்னை வல்லமை எடுத்து புரோஜனப்படுத்துவதாக வல்லமை, உன் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்ற வல்லமை கொடுக்கும்படியாக தேவனுடைய கண்கள் பூமியின் மேல் உத்தம இருதயமா இருக்கிற உண்மையில் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஜெடுப்பிடுகிறது அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தர்மியான இந்த காலவெளியில் ஜெடுப்பிடுகிறது. அடுவரே, ஒரு விசுவாசத்தை தாறுமாடுகிறப்பா அறிகிறார்கள் வளரும்படியாக உதவி செய்யும். அடுவரே, சுவிக்கிறதால் நான் அதிகமாக ஜெபிக்கிற மகனாக அடுவரே சுவிக்கிறதாப்பா ஜெபத்தில் நான் என்னுடைய தேவைகளை, குடும்ப காரியங்களை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அதே சமயத்தில் தனித்தானே பிரதேசி படித்ததால் 100 அதிபதி எப்படி தன் வேலைக்காரனுக்காக உங்களிடத்தில் வந்து
விசுவாச ஜெபப்படி சுகத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்தார். எசேக்கியா ராஜா என் ஜனத்தின் அதிபதி என்று சொல்லி ஆண்டவர் அவன் பிறருக்கு செய்தார். நானும் ஆண்டவரப்பா இயேசுவிற்குத்தான் ஜனங்களுக்கு ஆட்சேபிக்கும், சொந்த பந்தங்களுக்கு ஆட்சேபிக்கும். இப்பொழுது இருக்க பயங்கரமான இந்த வைரஸ் கொள்ளை நோய் ஜனங்களை அழித்துக் கொண்டிருது. அதுக்காக அழுது கடினோடு ஜெபிக்க ஜெபத்தின் ஆவியை ஊற்று ஆண்டவரே, ஜெபத்தின் ஆவியை ஊற்று. உமக்கு நன்றி ஆண்டவரப்பா, நன்றி ஆண்டவரப்பா, நன்றியோடு சோதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரப்பா. பிள்ளைகளே, இந்த அருமையான கிருமையான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் விசுவத்திக்கிறோம். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா. நன்றி. தெரிவிக்கலாம் ஜெபிக்க படிக்கிறது முன்பாக ஒரு பாடலை பாடணும். அது என்ன பாடுறதுக்க எல்லாம் உள்ளேதே என்ற பாடல் இதே நாம் சேர்ந்து நாம் பாடலாம். ஓகே, பேசலாம். நல்ல ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்கள் செய்வார். எல்லா உள்ளே காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். இதே நாம் எல்லாரும் மகிழ்ந்து ஆண்டவரே இயேசுவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் கரைகளை தட்டி கொண்டு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆடுநாமத்தை மயப்படுத்த போகிறோம். ஆடுநாமத்தை நாம் சோத்திரப்படுகிறோம். ஆண்டவர் நல்லவர், விரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் ஆண்டவரை நாம் சோத்திரிக்கிறோம். ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು ಕಣ್ಣು
தெளிப்பில் தர்வியான கவியான நாலு காரியத்துக்கு ஆசூத்திரிக்கும் ஒரு விஷயம் கண்களை பிடிக்கலாம் நீங்கள் பின்பற்ற பிதாவே அறிவியான விருப்பாய் கர்த்தாவே இது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் சூத்திரிக்கிறோம். இப்பொழுது விருப்பம் நாங்கள் அதை எங்களை தரப்பட்டு மாற்ற அழைத்துக்கிறோம். இப்படி ஆசீர்வாதம் இப்படி கருவி இப்படி இறக்கும் அப்போ எங்கள் யாரோடு இருக்கும்படியாக உதவி செய்வதாக தொடர்ந்து உள்ள கடமை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதம் பொழுது எங்கள் கண்படி எங்களுக்கு பாதுகாத்து இப்படி திட்டம் சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும். நீ வைத்துக்கிற திட்டங்கள் தான் எங்கள் வாழ்க்கை நிறைவேறுவதாக இப்போ நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சேர்ந்து ஆமீன் சொல்லும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் பேர் உங்கள் பிள்ளைகள் பேர் உண்டாவதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்குகிறவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக்குகிறவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கடைபிடிப்பதே. ஆமென். ஜெபிக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் மேல் இருக்கட்டும். என் ஆத்மாவே கர்த்தரை சூத்து, என்னுள்ளவே அவருடைய பிரசன்னாமத்தை சூத்து. என் ஆத்மாவே கர்த்தரை சூத்து. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபை பிதாவின் பரிசுத்தாவியார் நிலைக்கும் அன்பும் சமாளிக்கும் நாம் யாவரோடு கர்த்தர் வரைக்கும் மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.